पूज्याय राघवेन्द्राय सत्यधर्मरथाय च भजतां कल्पवृक्षाय नमतां कामधेनुवे कृष्णाय वासुदेवाय देवकी नंदनाय च நந்தகோபகுமாராய கோவிந்தாய நமோ நமக. ஐந்தாவது வேதம் என்று போற்றப்படும் மகாபாரதம் பார்த்து வருகிறோம். 13வது நாள் போரில் அபிமன்யுவை அதர்ம வழியில் அத்தனை மகாரதிகளும் சூழ்ந்து கொன்றனர். இப்ப தர்மராஜனுக்கு மிக கவலையாகிவிட்டார். அர்ஜுனன் வந்தால் எப்படி அவனுக்கு நான் பதில் சொல்ல முடியும் என்று கவலை தோய்ந்த முகத்துடன் அமர்ந்திருக்க, பக்தர்கள் கவலைப்படுத்தப்பட்டால் உடனடியாக இறைவன் பொறுப்பதில்லை. தானாக அவனாக வந்து வேண்டிய உபதேசங்களை, வேண்டிய தைரியத்தை கொடுக்கிறார். இது மகாபாரதத்தில் பிரத்யக்ஷமா ஒவ்வொரு சமயம் பாண்டவர்களுடைய அந்த திருப்பு முனை என்று சொல்வார்கள். எப்பொழுதெல்லாம் கஷ்டம் துக்கம் என்கின்ற ஒரு சூழ்நிலை வருகிறதோ அப்பொழுதெல்லாம் நான் இருக்கிறேன் என்று நிரூபிக்கக்கூடிய தருணங்கள். அப்போ தர்மராஜனுக்கு வேதவியாசர் பலவிதமான உபதேசம். தர்மராஜா கவலைப்படாது. அபிமன்யு சாமானியமானவன் அல்ல. இந்த உலகத்தில் தர்ம நெறியின்படி வாழ்ந்த ரிஷி முனிகள், தேவதா மூர்த்திகள் எங்கு வாசம் செய்கிறார்களோ அப்பேற்பட்ட லோகத்தில் வீர ஸ்வர்க்கத்தில் அபிமன்யு இருக்கிறார். கடைசி வரை நான் சத்திரியன் என்பதை நிரூபித்து அற்புதமான ஒரு வாழ்வினை வாழ்ந்திருக்கிறார். நீ இதை நினைத்து பெருமைப்பட வேண்டுமே தவிர நிச்சயம் கவலைப்படாது. அப்போ சிருங்கராஜா என்ற ஒரு ராஜன், அவனை தேடி நாரதர் பர்வத ரிஷிகள் வர, அவருடைய மகளே மேல் என்ன சொல்லுது, நாரதர் திருமணம் செய்ய வேண்டும் என்று எண்ணியது. ஒரு திருமணம் என்றால் என்ன? ஒரு தந்தையானவர் முறைப்படி நிச்சயம் செய்து, பாணி கிரகணம் செய்து, அருந்ததி பார்த்து சப்தபதி நடந்த பின்னாடி அந்த பெண்ணை ஒப்புவிக்கும் பொழுதுதான், அப்பொழுது முக்கியம் என்னன்னா, இருவருடைய மனமும் ஒத்துப்போக வேண்டும் என்பதனை நிரூபித்து அந்த அற்புதமான விஷயத்தை சொல்லிக் கொண்டு இருக்கிறார் வேதவியாசர். அப்போ நாரதர் ஏதாவது வரம் வேண்டுமா கேள் என்று கேட்டவுடன், எனக்கு பெண் குழந்தை இருக்கிறது, ஆண் குழந்தை வேண்டும் என்று கேட்க, அதுபோக செல்வத்தின் மேல் ஒரு ஆசை. அப்போ குழந்தையும் பிறந்தது, ஆண் குழந்தை. அந்த ஆண் குழந்தையானது பாருங்க, கண்ணீர் விட்டால் அந்த கண்ணீர் தங்கமயமானது. மல மூத்திர விசர்ஜனம் செய்தால் அது தங்கமயமானது. அந்த உடம்பிலிருந்து வரக்கூடிய வியர்வை தங்கமானது. கடைசியில் என்னாச்சு அப்படின்னா, அந்த மாளிகையே தங்கமயமாக மின்னத் தொடங்கியது. ஒரு பக்கம் அவ்வளவு சந்தோஷம், ஆண்மகவு இல்லாத எனக்கு ஆண்மகவு வந்துவிட்டது ஒன்று. இரண்டாவது, அந்த குழந்தையின் செயல்பாட்டில் ஒவ்வொரு செயல்பாட்டிலும் தங்கமாக கிடைத்து கொண்டிருப்பதை எண்ணி பூரித்து மகிழ்ந்தான் அந்த ராஜன். ஆனால் இந்த விஷயம் கள்வர்களுக்கு தெரிந்தவுடன் அந்த குழந்தையை தந்திரமாக கடத்தி அந்த குழந்தையை கொன்றனர். கொன்று அந்த உடம்பினை கூறு போட்டு அந்த உடம்பிற்குள் ஏதேனும் தங்கம் இருக்கின்றதா என்று தேட ஆரம்பித்தனர். அநியாயமாக அந்த குழந்தை இறந்தது. இப்போ கொஞ்சம் நினைச்சு பாருங்க, இந்த நேரத்தில் அந்த ராஜன் துக்கத்தில் இருந்த பொழுது நாரதரும் பர்வத ரிஷிகளும் வந்து அந்த ராஜனிடம் கூறியது, இந்த உலகத்தில் எதுவுமே சாஸ்வதம், அதாவது நிரந்தரம் என்பது இல்லவே இல்லை. 16 ராஜர்களுடைய கதைகளை கூறுகிறேன், அதையாவது கேள் அப்படின்னு சொல்லிட்டு அன்று நாரதர் சொன்ன கதைகளை இப்பொழுது வேதவியாசர் தர்மராஜருக்கு கூறிக்கொண்டிருக்கிறார். மருத்ராஜன் என்று மிக சத்திரிய மன்னன், மிகப்பெரிய பராக்கிரமசாலி. அது மட்டுமல்லாமல் தெய்வ பக்தி நிரம்பியவன். மிகப்பெரிய யாகம் ஒன்றை செய்தான்.
இதை இந்த யாகத்தை செய்து வைத்தவர் யான்னா பிரகஸ்பதியினுடைய தம்மா வியாழன் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, பிரகஸ்பதி ஆச்சாரனுடைய தம்பி. அவர் அந்த யாகத்தை செய்து வைக்க கைலாச பர்வத்திலிருந்து ருத்ரதேவன் நேரடியாக வந்து அந்த யாகத்திற்கு தேவையான தங்கங்களை கொடுத்தார். அது மட்டுமல்ல, இந்திரன், வருணன், பிரகஸ்பதி அத்தனை பேரும் அந்த யாகத்தில் பிரத்யக்ஷமாக வந்து கலந்து கொண்டனர். யக்ஞசாலை எப்படி இருந்தது அப்படின்னா, அனைத்தையும் தங்கத்தினால் அலங்காரம். அப்படின்னா அவனுடைய அந்த காலத்தில் அந்த தங்கம் எவ்வளவு செழிப்பாக இருந்த அந்த ராஜ்யம் என்பதை நாம் சிந்திக்க வேண்டும். அதெல்லாம் இப்பொழுது எங்கே என்கின்ற கேள்வி பார்த்தா, காலப்போக்கில் இதை அனைத்தும் சூறையாடப்பட்டது என்றே நாம் கொள்ள வேண்டும். சமையல் கட்டிற்கு போய் அங்கே பாத்திரம் பார்த்தீங்கன்னா அந்த பாத்திரம் அனைத்தும் தங்கமயமாக இருக்கும். அதே போல ஏதாவது நமக்கு உண்ண வேண்டும் என்று அந்த சமையல் கட்டில் போய் கேட்டால் அங்கு இருப்பது விட நாம் என்ன நினைக்கிறோமோ அதை கொடுப்பார்கள். மனதில் நினைத்ததையெல்லாம் கொடுத்து மகிழ்ந்தான் இந்த மருத்ராஜன். சரி, இப்படி காலத்திற்கு என்று சொல்வார்கள். எந்தெந்த நேரத்தில் மழை வர வேண்டுமோ தவறாது மழை பொழிந்து அந்த ராஜ்யத்தையே செழிப்பாக்கி கொண்டு இருந்தது. அங்க பார்த்தோம்னா வந்திருக்கிறவர்களுக்கு தான தர்மங்கள் அனைத்தும் எப்படி அப்படின்னா தங்கத்தையே தானமாக வழங்கினார். இதனால் என்ன ஆச்சுன்னா அந்த ஊரே யாருக்குமே வியாதி என்பதே இல்லை. இதுல என்ன ஆச்சுன்னு கேட்டீங்கன்னா, இவ்வளவு தான தர்மங்களை வழங்கி செல்வ செழிப்போடு வாழ்ந்த அந்த மன்னன் இப்பொழுது எங்கே? அவனும் வீழ்ந்தான், அவனும் மடிந்தான். இப்போ எவ்வளவு பெரிய பராக்கிரமசாலியாக இருந்த பொழுதும், செல்வ நெறியில் மிக உயர்ந்த நிலையை அடைந்த பொழுதும், தர்மத்தின்படி வாழ்ந்த பொழுதும், தான தர்மங்களை செய்த பொழுதும், மரணம் என்கின்ற ஒன்றை யாருமே இதுவரை ஜெயித்ததில்லை தர்மராஜன். அது மட்டுமல்ல, சுகோத்ரன் என்கின்ற ராஜன் இருந்தான். தன் நாட்டில் வாழ்கின்ற பிரஜைகளை கண் போல காத்து வந்தான் என்று எழுகிறார்கள். இதுல என்னன்னா, தன் ராஜன் அரமனைக்கு யார் ஒருவர் பண்டிதர்கள் வந்தாலும் அவர்களுக்கு தகுந்த மரியாதனை செய்து அவர்களை மகிழ்வித்து அனுப்புவதையே தன் வாழ்க்கையினுடைய மிக முக்கியமான நோக்கமாக இருந்தது. இதுல என்னன்னா, அவனுடைய ராஜ்யத்தில் சம்ஸ்காரம் இல்லாதவங்க அப்படின்னு யாருமே இல்லையா. சம்ஸ்காரம் அப்படின்னா காலை முதல் இரவு வரை உதய அஸ்தமன ஒரு தர்மம் இப்படி வாழ வேண்டும் என்று வேதங்கள் எப்படி கூறியிருக்கிறதோ அதன்படி வாழ்பவர்களே அந்த நாட்டினுடைய பிரஜைகளாக இருந்தார்கள். அது மட்டுமல்ல, தர்மம் நிலைத்திருந்தால் இயற்கையும் அவர்களுக்கு உதவி செய்யும். காலத்திற்கு மழை பொழிந்தது. அது மட்டுமா அப்படின்னா, ஒரு குளம் இருக்கின்றது என்றால் அந்த குளத்தில் வாழ்கின்ற மீன், முதலை, ஆமை இவை அனைத்துமே தங்கமானது அப்படின்னு எழுதியிருக்காங்க. பாருங்க, தங்க மீன்கள், தங்க முதலை, தங்க ஆமைகள் அப்படித்தான் இருக்கு. அப்படின்னா வீடுகளில் கிணறுகள் இருக்கும். சரி, அந்த கிணறு முழுக்க தங்கமயமானது அப்படின்னு சொல்றாங்க. இதை வைத்துக்கொண்டு நிறைய யாக யஜ்ஞங்களை செய்து தான தர்மங்களை அழித்து மகிழ்ந்தான். யாரு? சுகோத்ரன் என்கின்ற அற்புதமான ராஜா. இவ்வளவு தான தர்மம் செய்தானே, இவ்வளவு செழிப்பாக தன்னுடைய ராஜ்யத்தை வைத்திருந்தானே, யாருக்கும் எந்த குறையும் இல்லாமல் வாழ்ந்தவன் தானே அப்படின்னா, அவனும் இந்த உலகத்தில் சாஸ்வதமாக இல்லை தர்மராஜா. எப்பேற்பட்ட பராக்கிரமசாலியாக இருந்தாலும் மரணம் என்கின்ற ஒன்றை இதுவரை யாரும் வெல்லவில்லை என்பதே உண்மை. அதனால துக்கப்படாதே, எழுந்து பாருங்க. இறைவன் அவனுடைய ஸ்தானத்தில் இருக்கிறான் என்றால்
பக்தனுக்காக அவன் எங்கு இருக்கிறானோ பக்தனுக்காக தேடி வந்து அவனுடைய கவலைகளை களைந்து அதற்கு உண்டான உபதேசங்களை கொடுத்து கொண்டிருக்கிறான் என்றால் அந்த பக்தன் மேல் இறைவனுக்கு எவ்வளவு வாத்சல்யம் இருக்க வேண்டும், கொஞ்சம் நினைச்சு பாருங்க. அதே பக்த பராதீன பக்தர்கள் எங்கு உண்மையாக துக்கப்படுகிறார்களோ அந்த துக்கத்தை இறைவன் சகிப்பதில்லை. உடனடியாக ஓடி வந்து அதை நிவர்த்தி செய்வதற்கு என்ன வழி உண்டோ அதனை பகவான் செய்கிறார். அடுத்து அங்கராஜன் என்று ஒருவன் இருந்தான். அவன் என்ன விசேஷம் அப்படின்னா, அவன் யாகம் செய்கிறார் என்றால் மேலே இருக்கக்கூடிய அத்தனை தேவதைகளும் முதலில் வந்து விடுவார். இப்போ இந்திராய ஸ்வாஹா அப்படின்னு சொல்லிட்டு நாம் ஆகூதி கொடுப்போம். யாராச்சும் அந்த இடத்துல இருப்பாங்களான்னா இல்லை. ஆனால் தேவதையான இருக்கக்கூடிய இந்திரனுக்கு இந்த ஆகூதி சென்று சேர வேண்டும் என்று அனுசந்தானத்தோடு யாகங்களை இன்று நாம் செய்வதை பார்க்கிறோம். அப்போ இந்திராய ஸ்வாஹா என்று கொடுக்கும் பொழுது இந்திரன் பிரத்யக்ஷமாக இருந்து அந்த ஆகூதியை பெற்றுக்கொள்ளக்கூடிய காலம் அங்கராஜனுடைய காலம். அங்க வாழ்கின்ற பிரஜைகள் எப்படி இருந்தார்கள் அப்படின்னு கேட்டீங்கன்னா, வித்தையில் சூரர்களாக இருந்தார்கள். அவர்களுக்கு தெரியாத வித்தைகளே இல்லை என்கின்றபடி அந்த நாட்டினுடைய பிரஜைகள் இருந்தார்கள். அதனால் என்ன ஆச்சுன்னா, அந்த நாட்டினுடைய பிரஜைகளுடைய முகம் எப்படி இருந்ததுன்னா தேஜோமயமாக இருந்தது. ஒருவர் நன்றாக படித்திருக்கிறார் என்றால் அந்த படிப்பிற்கு ஒரு கலை உண்டு. நம்மை அறியாமல் விடாது காயத்ரி மந்திரத்தை ஜெபிப்பவர்களுடைய முகத்தில் இனம் புரியாத ஒரு அந்த தேஜஸ் என்று சொல்வார்கள், அந்த முகத்திலே காண்கின்ற அந்த வெளிச்சம் இந்த நாட்டினுடைய பிரஜைகள் அனைவருக்கும் அவ்வளவு தேஜஸ் இருந்தது. அது மட்டுமா அப்படின்னா, தான தர்ம தட்சணைகள் கொடுப்பதில் இவனை மிஞ்சுவதற்கு யாரும் இல்லை. யார்? அங்கராஜன். எப்படி கொடுப்பான் அப்படின்னா, 10,000 யானைகளை தானம் செய்தான். அந்த யானையை வெறுமனே தருதல்ல, தங்கத்தினால் அலங்காரம் செய்து அந்த காலுக்கு அதற்கு தகுந்த கொலுசுகளை மாட்டி அற்புதமான பட்டு வஸ்திரங்களை யானைக்கு மாட்டி அதனை தானம் செய்து மகிழ்ந்தார். அது போக 10 லட்ச கன்யா தானம். அவர்கள் எப்படி அப்படின்னா, அவங்களை பரிபூர்ணமாக அலங்காரம் செய்து ஒவ்வொரு ரதம் நிறுத்தி அந்த ரதத்தில் கன்னிகையரை நிறுத்தி வைத்து ஒவ்வொரு ரதத்திற்கும் 4 குதிரைகளை பூட்டி அது போக ஒவ்வொரு கன்னியருக்கும் ஒரு மனை மற்றும் இடம். அது மட்டுமா அப்படின்னா, செல்வங்களை நிரப்பி கூட 10 லட்சம் பசுக்களையும் தானம் செய்து மகிழ்ந்தவன். அந்த எப்படி அப்படின்னா, பசுவை சாமானியமாக கொடுப்பது அல்ல, பசுவுக்கு அணிகின்ற அணிகலன்கள் என்று இருக்கு. கொம்பு முதல் பாதம் வரை அந்த தங்கத்தினால் பசுவை அலங்கரித்து முத்து, ரத்னம், வஜ்ரம், வைடூரியம் இப்படி ஒரு அன்னதானம் நடக்கிறது என்றால் அந்த இடத்திற்கு நீங்க போய் சேர்ந்தீங்கன்னா பர்வதம் அளவிற்கு அந்த அன்னத்தை குவித்து வைத்திருப்பானா. அப்படின்னா அந்த அன்னதானத்திற்காக வந்திருக்கக்கூடிய அந்த ஜனங்களுடைய எண்ணிக்கை எப்படி, யாருக்கும் இது போரல அப்படிங்கிற அளவுக்கு இன்னும் வேணும்னு அவங்க கேட்கவே கூடாது. ஒரு பக்கம் தானம் தர்மம், வயிறார உண்டு கை நிறைய கொண்டு ஆனந்தமாக வாழ்த்தி செல்ல வேண்டும் என்று நினைத்தவன் அங்கராஜன். இவ்வளவு தானம் தர்மங்களை செய்து மகிழ்ந்தவன். அத்தனை பேர் ஆசீர்வாதமும் அங்கராஜனுக்கு இருந்த பொழுதும் அங்கராஜனையும் மரணம் என்பது விட்டு வைக்கவில்லை. தர்மராஜா, நினைத்து பார்த்தாய,
எத்தனையோ ராஜர்கள் வீரர்களாகவும் தீரர்களாகவும் பராக்கிரமசாலிகளாகவும் தர்மத்தின்படி வாழ்ந்தவர்களாகவும் தான தர்மங்களை செய்தவர்களாகவும் யாக யஜ்ஞங்களை செய்தவர்களாகவும் இப்படி சிறப்புற வாழ்ந்து வந்த எத்தனையோ ராஜர்கள் இருந்தார்கள். ஆனால் இப்பொழுது அவர்கள் இருக்கிறார்களா என்றால் யாரையுமே மரணம் என்பது விட்டு வைக்கவில்லை. ஏன்னா இந்த உலகத்தில் யாருக்கும் நிரந்தரமான இடம் என்பது கிடையவே கிடையாது. ஒருவர் முன் ஒருவர் பின். காலம் வேண்டுமானால் தாழ்த்தலாமே தவிர இந்த ஜீவன் சாஸ்வதமாக இந்த பூமியிலேயே இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு இல்லவே இல்லை. அதனால தர்மராஜா நீ கவலைப்படாதே. அடுத்து சாக்ஷாத் ராமச்சந்திர மூர்த்தியை பற்றி நான் கூறப்போகிறேன். அதை ராமராஜ்யம் என்று இன்று வரை கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். அந்த ராஜ்யம் எப்படி இருந்தது தெரியுமா என்று வேதவியாசர் ஆரம்பித்தார். நாளை அந்த ராமராஜ்யம் எப்படி இருந்தது, இப்போ அவர்கள் எல்லாம் எங்கே என்கின்ற கேள்விக்கு விடையை நாளை கேட்கலாம். ஹரே ஸ்ரீனிவாசா. சர்வம் ஸ்ரீகிருஷ்ணார்ப்பணமஸ்து.